புடிங்க. இந்தம்மா. என் வேண்டுதலுக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். ஆனா உங்க பெரிய மனசுக்காக முதல் மடிப்பிச்ச காணிக்கைய உங்ககிட்டயே வாங்கின இந்த அம்மனே சொல்லிட்டா அத்தை. பார்த்து நல்லபடியா போயிட்டு வா. அம்மா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நானும் அப்படியே கிளம்புறேன். சரிப்பா. ரத்னாவால நம்ம கஷ்டம்லாம் சீக்கிரமே தீரப்போகுது. தைரியமா போயிட்டு வா. ரத்னா வேண்டுதலுக்காக போறப்ப நான் வெளியே வரக்கூடாது. நீ இவ்வளவு பத்திரமா ஆட்டோல அனுப்பிவிடு. சரிம்மா. இந்த போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. ஐயோ அம்மா, எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். சரியா? சரிப்பா. சீக்கிரம் வா. ஏறு. அண்ணி 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 அண்ணா அண்ணா இல்லைங்க அண்ணி. அண்ணா, எந்த பக்கம் போறீங்க? இன்டர்வியூவா? செம்ம பிரில்லியன்ட் அண்ணி நீங்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? லைஃப்ல நீ இன்டர்வியூ மட்டும்தான் போக போறேன், வேலைக்கு போக போறேன். எங்க இன்டர்வியூ? நொங்கம்பாக்கம் பக்கத்துல அண்ணி. ஓ, ஆல் தி பெஸ்ட். ஆனா நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகணும். ஓ, அப்படியா? சரி, ஓகே அண்ணி. நான் அப்படியே ஒரே ஆட்டோல போயிடலாம்னு நினைச்சேன். அண்ணி, அப்புறம் உங்க மடிப்பிச்சைக்கு ஆல் தி பெஸ்ட். நீங்க போங்க, நான் என் டிரைவருக்கு கால் பண்ணிக்கிறேன். சரிடா. சரி, பார்த்து. சரிண்ணா, பை. பை அண்ணி. ஷப்பா, இந்த குடும்பத்துல ஒவ்வொரையும் கட்டி விடுறதுக்குள்ள லைஃபே முடிஞ்சிரும். ஏப்பா, போப்பா. அண்ணி பாய். அண்ணா பாய்ண்ணே. ஓகே, பாய்டா. ஹலோ டாக்டர். வாங்க சார், உட்காருங்க. எக்கோ கார்டியோகிராம்ல மைல்டா சேஞ்சஸ் தெரியுது. எதுக்கும் ஒரு கார்டியாலஜிஸ்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். ஹார்ட்ல எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கா டாக்டர்? அவரோட ஏஜையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். டு மை நாலேஜ் பெருசா ஒன்றும் தெரியல. ஆனா 10 இயர்ஸ்க்கு மேல பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கு. தலையோட பின்பக்கம் அடிக்கடி வலி இருக்குன்னு என்கிட்டயே சொல்லியிருக்காரு அவரு. எல்லாத்துக்குமே மெடிசன் கொடுத்துருக்கேன். அதுக்கும் மேல அவரோட லைஃப் உங்க சப்போர்ட்ல தான் இருக்கு. நாங்க என்ன செய்யணும் டாக்டர்? அவரை பீஸ்ஃபுல்லா எந்த டென்ஷனுமே இல்லாம ஹாப்பியா வச்சுக்கணும். நம்மால தாங்க முடியறது எதுவுமே அவருக்கு சாதாரணமா இருக்காது. சட்டுன்னு ப்ரெஷர் சூட்டப் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரோக் வரலாம், ஆர் கார்டியாக் அரெஸ்ட் ஆகலாம். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே டாக்டர். உங்களை பயமுறுத்துறதுக்காக இதை சொல்லலை. இதுதான் அவரோட ஹெல்த் கண்டிஷன். உங்களோட லாஸ் அண்ட் கெயின் எதையுமே அவர்கிட்ட காட்டாதீங்க. ஈவன் ஃபேமிலி இஷ்யூஸ் கூட. டிஸ்சார்ஜ் சம்மரியில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ. சிஸ்டர், இங்க ஐசியூ வார்டு அந்த பக்கம் தான் சார். இந்த பக்கமா? ஓகே. சரிங்க, கிளம்பலாம். ஈவினிங்னு சொல்லிட்டார்ல. வாங்க. ஏகே, உங்க அப்பாவை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு போறீங்க. பிசினஸ்ல நமக்குள்ள போட்டி பகை இருக்கலாம், என்ன இருந்தாலும் உங்க அப்பா என் காம்படிட்டர் இல்லையா? அதனாலதான் விஷயம் தெரிஞ்சதும் என்னால பார்க்காம இருக்கவே முடியல. நான் தான் அங்கிள் சொன்னேன். ஏகே, நாம எப்பவுமே நம்ம நண்பனை மறந்தாலும் எதிரியை மட்டும் மறக்கவே மாட்டோம். மத்த எல்லாரையும் விட எப்பவும் நம்ம எதிரி தான் நம்ம ஞாபகத்துக்குள்ளேயே இருப்பான். உங்க அப்பா ஒருவேளை டெட் பெட்ல படுத்துக்கிட்டு என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ என்னமோ, அவருடைய நினைப்பு
என்ன இங்க வர வச்சிருச்சு. எங்க இருக்காரு என்னோட மதிப்பு மிக்க எதிரி? ஹலோ, நீங்க யாரும் எங்க தாத்தாவை பார்க்க தேவையில்ல. செக்யூரிட்டி, உன்னை யாரா எங்க குடும்பத்தோட வர சொன்னது? ஆதி. நீங்க இப்ப எங்க பிசினஸ் எதிரி மட்டும் இல்ல, பரம்பரை எதிரி. உங்களெல்லாம் அலோ பண்ண முடியாது. என்ன ஏகே, உன் மக சொல்ற கதையெல்லாம் நாங்க மறந்துட்டோமா? இல்லையே. என்ன இருந்தாலும் என்னோட பேரன் கமலேஷ் நாகரிகமா என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா உன் மகன் தேடி வந்தவங்கள மரியாதை இல்லாம விரட்டுறான். நீயும் பாத்துக்கிட்டு இருக்க. ஆதி, விடு ஆதி, பாத்துட்டு போட்டோம். என்ன டாட்? ஏய் செக்யூரிட்டி, அப்படியே 2 பேரும் தாத்தாவோட பெட் பேனை கிளீன் பண்ணிட்டு போங்க. ஓகே? ஆதி, வாய் அடக்கு. ஆதி, நீ எதுக்கு போற? நீங்களும் அது கூட போங்க டாட். அவ அங்க இருக்கும்போது நான் எப்படி போறது? அப்ப ஏன் என்ன போக விடல? நீ அங்கேயும் போய் வம்பு இழுப்ப. தாத்தாவுக்கு தான் டென்ஷன். அமைதியாயிரு. ஆம், அதான் ரஞ்சினி ரூம்ல இருக்கால்ல. அதனாலதான் சொல்றேன். உங்களுக்கு நான் எதுக்கு சொல்றேன்னே புரியல. என் தாத்தா உங்க தாத்தாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். என்ன நண்பா, பொழைச்சுக்கிட்டியா? நீ எதுலயும் பொழைச்சுப்பியே. பிசினஸ்ல என்னோட உயரத்தை தரமட்டமாக்குனவனாச்சே நீ. அதனாலதான் நீ படுத்து கிடக்கும் போது உன்னை பார்க்க வராம என்னால இருக்க முடியுமா? அது ஒண்ணும் இல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அந்த லிபர்ட்டியில பேசிக்கிறாங்க. உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? இப்ப தேவலாம் தான். கவனமா பாத்துக்கோங்க. இவர் இருக்கணும். ஏகேவ நாங்க ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு இவர் இருக்கணும். நீங்க திரும்பி வந்ததுனால தான் தாத்தாவே பொழைச்சிருக்காரு. இனிமே அவரை விட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. இந்த ஒரு தடவை நல்லபடியா தப்பிச்சு வந்துட்டாரு. ஆனா எப்பவும் இப்படியே நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. நாம தாங்க கவனமா இருக்கணும். நீங்க அவர் கூட வீட்டில் இல்லைன்னா அப்புறம் தாத்தா உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுமே. அந்த அக்கறையில தாங்க சொல்றேன். உங்களை தவிர வேற யாராலையும் அவரை காப்பாற்ற முடியாது. பத்திரமா பார்த்துக்கோங்க.